ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 16:13. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இருந்தார். இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி நான் ஒரு லைஃப்பை நீங்கள் பிரிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்ததை நான் சொல்கிறேன், உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஆனால் அது பெரிய விஷயம். இந்த தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடி ஈசாய் அப்படின்னு அவங்க அப்பா பேர். இந்த ஈசாய் வந்து ரூத் போவாஸ் இவர்களுடைய பேரை, ரூத்துக்கும் போவாஸுக்கும் பிறந்த ஒரு பேரை. பெரிய பணக்காரர், இஸ்ரேலில் ஒரு பெரிய அறியப்பட்ட வயது சென்ற ஒரு மனிதர். அவரை குறித்து வாசிக்கணுன்னா 1 சாமுவேல் 17:12 நீங்கள் வாசிக்கலாம். தாவீது என்பவன் மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற இவர் என்ன போஸ்டிங்கில் இருந்தார் அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தில் சனகிரிப் அப்படிங்கிற ஒரு சங்கம் இருந்தது. இது மோசே காலத்தில் 70 பேரால் ஏற்படுத்தப்பட்டது. 70 பேர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நியாயங்களை விசாரிப்பதற்கு, அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற எல்லாருடைய வழக்குகளை தீர்ப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டது தான். இயேசு கிறிஸ்துவை விசாரித்ததும் இந்த சனகிரிப் சங்கம் தான். ஆமாம், அது தமிழில் ஆலோசனை சங்கம்னு இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இந்த சங்கம் வரும். எங்கே ஏற்படுத்தப்பட்டது? மோசே காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இஸ்ரவேலில் ஒழுங்கினங்கள் இருக்கக்கூடாது. இதனுடைய தலைவனாக இவர் இருந்தார். சரி பாஸ்டர், இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பைபிளில் இல்லை. பைபிளில் இல்லாத புத்தகங்கள் பைபிளில் கோட் பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் பைபிளில் கிடையாது. ஆவியானவர் அதை உள்ளே சேர்க்கலை. ஆனால் அதில் இந்த தகவல்கள்லாம் இருக்குது. யாசேரின் புஸ்தகம் நீங்கள் 2 சாமுவேலில் வாசிங்கன்னா, வில் வித்தையை கற்றுக் கொடுக்க ஜனங்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு படிப்பித்தான், கட்டளையிட்டான். இது யாசேரின் புஸ்தகத்தில் இருக்கிறது அப்படின்னு வரும். அப்புறம் நாத்தானின் பிரபந்தம்னு ஒரு புஸ்தகம், காத்தின் பிரபந்தம்னு இருக்கிறது, சாமுவேலின் பிரபந்தம். இதெல்லாம் பைபிளில் வந்து அந்த புஸ்தகங்கள்லாம் வரலை. பைபிளில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. அதோடு அதை படித்தாலே போதும். ஆனால் இதில் வரலாறுகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், மோசே எப்படி 1400 வருஷ வரலாறை ஆதாமில் இருந்து கானானில் இருந்த எகிப்தில் இருந்த வருஷங்களின் நினைவு, அந்த அளவை அவர் எப்படி எடுத்து எழுதினார் அப்படின்னா, இந்த மாதிரி புஸ்தகங்கள்லேருந்து எடுத்து முக்கியமான நிகழ்வுகளை எழுதினார். அப்படித்தான் ஆதியாகமம் உருவாக்கப்பட்டது. யாத்திராகமம் மற்றும் 5 புஸ்தகங்கள், முதல் 5 புஸ்தகங்கள் பைபிளில் உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து தான் இந்த கதைகளை, சம்பவத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். யாசேரின் புஸ்தகத்தை ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாலமாக இருந்தேன். அது என் கையில் கொடுத்தாங்க. அது எங்கே இருக்குன்னு தெரில இப்போது. ஆனால் அதில் தான் ஆபிரகாமுடைய காலத்தில், நோவாவின் காலத்தில், ஆதாமின் காலத்தில் மறைக்கப்பட்ட பல சரித்திரங்கள் அதில் இருக்குது. ஆவியானவர் அது வேண்டாம், இதுவே போதும், என் பிள்ளைங்க படித்தாலே, இதுக்கே அவங்களுக்கு நேரமும் கிடைக்க மாட்டேங்குது, இதை படித்தாலே போதுன்றதுனால இதையே எழுதி வச்சிட்டார். அந்த ஹிஸ்ட்ரி தேவைப்படும் போது எங்களை மாதிரி ஆட்கள் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், அவ்வளோதான். இந்த ஈசாய் வந்து சனகரிப் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். அதில் அந்த வரலாறில் இருக்குது. அப்படி அவர் தலைவராக இருக்கும்போது, எப்போவுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவர்னாலே கொஞ்சம் எப்போவுமே அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறதான வழக்கம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவன் டாப்பில் இருக்கானோ அவன் எல்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இயேசுநாதர் காலத்துலேயும் சரி, பேதுருவும் சரி, பவுலும் சரி, விட்டு வைக்கவே இல்லை அவங்க ஆதியில் இருந்து. அதனால் இந்த அருமையான மனுஷனையும் விடலை.
எப்படி பாயிண்ட் எடுத்தாங்கன்னா, இந்த ஆளை ஏதாவது கீழே இறக்கணும் அப்படின்னா, அப்போது சனகரிப் சங்கத்தினுடைய சட்டம் என்ன நீங்கள் தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். அந்த சனகரிப் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணுன்னாலும் சரி, தலைவனாக இருக்கணுன்னாலும் சரி, அவனுடைய அம்மாவும் அப்பாவும் யூதனாக இருக்கணும். யாராக இருக்கணும்? இஸ்ரவேலனாக இருக்கணும், அந்நியனாக இருக்கக்கூடாது. அப்போது எல்லோரும் கூடி வந்து, இதை பாருங்க ஈசாய், உங்கள் தாத்தா ஒரு இஸ்ரவேலர், ஆனால் உங்கள் பாட்டி ஒரு புறஜாதி பெண், மோவாப் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அதனால் நீங்கள் முறைப்பிரகாரம் இந்த பதவியில் இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது. ஆண்டவராக வந்து உங்களை வந்து நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவராக வந்து நீங்கள் வந்து இதை யூதன் தான் ப்ரூவ் பண்ணட்டோ, இல்லை தீர்க்கதரிசி சொல்லட்டோ, நாங்கள் ஒத்துக்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த பதவியில் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் முறைப்பிரகாரம் யூத குடும்பத்தில் வரலை, உங்கள் அம்மா ஒரு புறஜாதி பெண், உங்கள் பாட்டி, அதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பதவியிலேருந்து இறக்கிட்டாங்க. பதவியிலேருந்து இறக்கி அவரை எடுத்த உடனே அவருக்கு அவமானமாகி போச்சு, கௌரவ பிரச்சனையாகி போச்சு. அப்போ அவருக்கு 7 பிள்ளைகள் தான் இருக்காங்க. அப்போ அவருக்கு 7 பிள்ளைகள் தான் இருக்காங்க, 8வது பிள்ளை கிடையாது. இந்த பதவியில் இருந்தவரை இறக்கின உடனே அவருக்கு பெரிய கௌரவ பிரச்சனை. எல்லாரிலையும் மதிக்கப்படத்தக்க ஒரு கிழவனாக இருந்தேன், வயசான ஆள், எல்லாருக்கும் முன்னாடி பெரிய நிலக்கிழார், பயங்கரமான பெத்லகேமில் பெரிய பணக்காரர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்படி ஒரு அவமானகரமான நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த உடனே அதோடு அவங்க நிற்கலை, இவர் பதவி விட்டு மட்டும் இறக்கலை, ஆண்டவர் நீ யூதன் தானா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவருடைய மனைவி, ஏற்கனவே 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த மனைவி, அவள் யூத பெண்மணி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு பிரித்து வச்சுட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு பிரித்து வச்சுட்டாங்க. இப்போ பதவியில இருந்தும் போயாச்சு, நீ ஒரு யூதனான்ற ஒரு கேள்விக்குள்ளேயும் வந்தாச்சு. அப்போ இவர் ஒரு சில்லித்தனமான ஒரு குழந்தைத்தனமான ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, தன் மனைவியுடைய வேலைக்காரியை கூப்பிட்டு ஒரு பிளான் பண்ணுறார். இந்த பாருமா, பெரும்பாலும் அந்த நாட்டில் அடிமைகள் இஸ்ரவேலர்லாம் இருக்க மாட்டாங்க, கானானிய பெண்களாக தான் இருப்பாங்க. அந்த மனைவியுடைய வேலைக்காரி ஒரு கானானிய பெண் தான். அவளை கூப்பிட்டு, இந்த பாருமா, நான் வந்து உனக்கு விடுதலை கொடுத்துட்றேன், நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டாம். ஏன்னா அடிமைங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை இஸ்ரேலில். அது எப்படி இருக்குன்னா, சாப்பாட்டு விஷயத்தில் சொல்கிறேன். முதல்ல அந்த குடும்ப தலைவர் சாப்பிடுவார், அடுத்தது குடும்ப தலைவருடைய மனைவியும் பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க, அடுத்தது வேலைக்காரர்கள் சாப்பிடுவாங்க, அடுத்தது வேலைக்காரிகளும் அவருடைய பிள்ளைகளும் சாப்பிடுவார்கள், அடுத்தது தான் அடிமை சாப்பிட முடியும். அது வரைக்கும் அந்த தகப்பன் சாப்பிட்ற வரைக்கும் மனைவி காத்திருக்கணும், மனைவி பிள்ளைகளை சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் வேலைக்காரங்க காத்திருக்கணும், வேலைக்காரங்க சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் வேலைக்காரிகளும் பிள்ளைகளும் காத்திருக்கணும். இவங்களாம் சாப்பிட்டு முடித்த பின்னாடி தான் அடிமைகள் சாப்பிடணும். இது எங்கள் அம்மா காலத்திலே நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா 3 மணி வரைக்கும் ஆகும், வர்ற வரைக்கும் எங்கள் அம்மா வெயிட் பண்ணணும். 2 மணி ஆகும், 3 மணி ஆகும், 4 மணி ஆனாலும் பசியோடு உட்காந்துருக்கணும். எங்கள் அப்பா வருவார், சாப்பிடுவார். அந்த சாப்பிட்ட இலையில் இவங்க உட்காந்து சாப்பிடணும். அந்த காலத்து கதையெல்லாம் சொல்கிறேன், ஒரு 50 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட உள்ள கதையை சொல்கிறேன். ஆனால் அந்த காலத்தில் அப்படி சாப்பாட்டு விஷயத்திலே இப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன், ஆனால் நான் உன்னை ஒரு திருமணம் பண்ண போகிறேன். திருமணம் பண்ணி இந்த சமுதாயம் என்ன பண்ணுன்னா, அடப்பாவி திருமணம் பண்ணிட்டியா நீ ஒரு கானானிய பெண்ணை அப்படின்னு சொல்லும். உடனே நான் உனக்கு ஒரு தள்ளுதற் சீட்டை கொடுத்து, நான் ஒரு யூதன், நான் இந்த மாதிரி திருமணம் பண்ணது பிரமாணத்துக்கு மாறானது, அதனால் நான் இப்போ பிரமாணத்துக்கு மாறானதை நான் செய்யலை, உடனடியாக தள்ளுதற் சீட்டை கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுறேன், ஏன்னா நான் நியாயப்பிரமாணத்தை மதிக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு ஒரு சில்லித்தனமான முடிவு எடுக்கிறார். இந்த வேலைக்காரியம்மா என்ன பண்ணிருச்சு தெரியுமா, நேராக போய் ஈசாயுடைய பொண்டாட்டிகிட்ட சொல்லிடுச்சு, ஏம்மா இந்த மாதிரி பண்ணுறாருமா,
இப்படி சொல்கிறாருமா, நான் என்ன பண்ணுறதுமா? ஏன்னா நாளைக்கு இந்த அம்மா என்ன பண்ணிடும், நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். இவர் மட்டுமா ரிலீவ் பண்ண முடியும்? இந்த அம்மாவும் நினச்சா தானே அப்படின்னு அங்கே போய் சொல்லவும் அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, அப்படியா விஷயம், என்னைக்கு அவர் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னார்? அன்னைக்கா, சரி ஓகே. யூதருடைய கல்யாணம் ராத்திரி தான் நடக்கும். யாக்கோபை லாபான் ஏமாத்தினார் பார்த்தீங்களா? மூஞ்செல்லாம் மூடி ஃபுல் கவர் பண்ணி பொண்ணை பார்க்காமே வச்சு கூட்டிகிட்டு போய் ரூமுக்குள்ளே விட்டது. அதுதான் கல்யாணம், யூதர்களுடைய கல்யாணம். அன்னைக்கு அவர் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்ன அன்னைக்கு ராத்திரி வேலைக்காரருடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த அம்மாவே மணப்பெண்ணா உள்ளே போயிடுச்சு. யார் போனது? நீ இப்படி இந்த வழிக்கு போறியா, நான் இந்த வழிக்கு வர்றேன்ட்டு வேலைக்காரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு முகத்தை மூடிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போயாச்சு. இந்த அம்மா அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இருந்தனால இந்த அம்மா கர்ப்பவதி ஆயிட்டாங்க. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். இப்போது சமுதாயம் 2 பேரையும் பிரித்து வச்சுருக்கு. ஆனால் இந்த அம்மா என்னவாயிட்டாங்க, இப்போ கர்ப்பவதி. என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் கூடுறாங்க. பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பிரளயமாக மாறி போச்சு. நாம் பிரித்து வைத்தோம், இந்த பெண் எப்படி கர்ப்பவதி ஆனால், இவள் வேசித்தனம் பண்ணிவிட்டாள் என்று சொல்லி எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு கல்லெறிந்து இவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா என்ன பண்ணிருச்சுன்னா, சனகரிப் சங்கத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. ஏற்கனவே ஈசாய்க்கு அவமானத்துக்கு மேலே அவமானம், இது இன்னும் பெருத்த அவமானம். எங்களை பிரித்து வைத்திருந்த நேரத்தில் என் மனைவி செய்த சதி ஆகையால் அவர் எல்லாரும் முன்னாடி ஒரு டிக்ளேர் பண்ணார், இந்த பிள்ளை அவள் சொல்லுகிறாள் என்னிடத்தில் பெற்றேன் என்று, ஆனால் இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை கிடையாது. நான் இந்த பிள்ளையை என் வாரிசாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த பிள்ளை நான் அடிமையிலும் அடிமையாக நடத்துவேன். இந்த பிள்ளை ஒரு புறஜாதியான், ஒரு யூதன் கிடையாது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார். அப்படி பிறந்தவன் தான் தாவீது. அல்லேலூயா. என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த தாவீதுடைய வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான வேதனைக்குள்ளே நடத்தப்பட்டான். அவன் சொல்கிறான் பாருங்க, 22ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அவன் சொல்கிறான், நானும் ஒரு புழு, மனுஷனா என்னை யாருமே மதிக்கலையா. குடும்பத்தில் அதில் ஒரு வசனத்தை வாசிட்டு அதுக்கப்புறம் இதை வாசிக்கலாம். 10ஆம் வசனமா, கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது உமது சார்பில் விழுந்தேன். சொல்லுங்க, விழுந்தேன். தமிழில் ரொம்ப டீசெண்டாக போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, தூக்கி எறியப்பட்டேன். ஐ வாஸ் கேஸ்ட் அப்பான் தி ஃப்ரம் த womb. தூக்கி எறிஞ்சிட்டாங்க என்ன. எங்கள் அம்மாவுக்கு நான் வேண்டாம், எங்கள் அப்பாவுக்கு நான் வேண்டாம். அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாரு, அம்மாவும் வேண்டான்னு தானே சொல்லணும், வேறு வழி கிடையாதுல்ல. அதில் தான் ஒரு வசனத்தை அவர் சொல்லுவார். 27:10 வாசிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, when my father and my mother forsake me, கைவிட்டார்கள். இந்த குழந்தை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சாங்க. கைவிட்டார்கள் என்னை. கைவிட்டாலும்னு தமிழில் மரியாதையாக போட்டிருக்கு. கைவிட்டாலும் அல்ல, கைவிட்டார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படியே உண்மையாக சொல்லுது. இந்த குழந்தை எங்களுக்கு தேவையில்லை. we don't want this baby. ஆமென். எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஆண்டவரே. எரிஞ்சது மாத்திரம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்கன்னா
அவனுக்கு அடிமை வாழ்க்கை. நான் சொன்ன பாருங்க, முதல்ல தலைவன் சாப்பிடுவார், தலைவி பிள்ளைகள் சாப்பிடுவார்கள், கடைசி அடிமை. அடிமையிலும் அடிமை, ரொம்ப படுமோசமான நிலைமையில், சொந்த வீட்டில், சொந்த அப்பா அம்மா மத்தியில், சொந்த சகோதரர்கள் மத்தியில், அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் ஒரு அடிமையை போல அடிமையாக நடத்தப்பட்டவன் தான் இந்த தாவீது. சொல்கிறான், நான் ஒரு புழுவை போல, வாசிங்க, நானும் ஒரு புழு, மனுஷனல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டோம். இப்போ இவனை அப்பா அம்மா குடும்பம் மட்டும் அவமதிக்கலை, அவர் தான் டிக்ளேர் பண்ணிட்டார்ல, இது புறஜாதியான், இவன் என் குழந்தை கிடையாது, நான் இவன் என் வீட்டில் அடிமையாகத்தான் இனிமேல் நடத்துவேன், எனக்கு அவமானம் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணதுனால குடும்பமே மதிக்கலைன்னா பின்ன எவன் மதிப்பான்? வீட்டில் மரியாதை இல்லைன்றவங்களுக்கு ரோட்டில் மரியாதை இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. எல்லாராலும் அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். 71 சங்கீதத்தில் 5, 6, 7 வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி 71 சங்கீதம், என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால், அவனிங்க, உங்களால் ஆதரிக்கப்பட்டனே தவிர எங்கள் அம்மா என்னை ஆதரிக்கலை, எங்கள் அப்பா என்னை ஆதரிக்கலை, என்னை கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே, தூக்கி எரிஞ்சிட்டாங்க. உங்களால் நான் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர். எங்கள் அப்பாவுக்கு விருப்பம் இல்லை நான் பிறக்கிறது, எங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை நான் பிறக்கிறது, ஆனால் நீங்கள் தான் என்னை எடுத்தீங்க. உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல ஆனேன், நீரோ எனக்கு. 22 சங்கீதத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, 7 வசனமா? ஆமாம், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, டேய் தொப்பராண்ட அடிமை பைய. ஏங்க, அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா ஆடு மேய்க்கிறது. எவ்வளோ பெரிய பணக்காரனுடைய பிள்ளை, அவனுடைய அண்ணனுங்கள்லாம் ஆடு மேய்க்கிற வேலை செய்யலை, இவனை மட்டும் அவங்க அப்பா கூப்பிட்டு போடா ஆடு மேய்டா, அடிமையுடைய வேலை போய் செய்டா போடா அப்படின்ட்டார். அவ்வளோ பெரிய பணக்காரன் அந்த பெத்லகேம் ஊரில். நிலக்கிழார் ஜமீன்தார், ஒரு ஜமீன்தாருடைய பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்க்குற எல்லாரும் பரியாசம் பண்ணி உதட்ட பிதுக்கி, வர்ற ஜமீன்தார் பையன் ஆடு மேய்ச்சின்னுக்கிறான் வர்றா, எல்லாரும் என்ன கேவலமாக பார்க்குறாங்க ஆண்டவரே. அதோடு நிறுத்தலை. அவன் சொல்கிறான், சங்கீதம் 109 23 25 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, சில சங்கீதங்களை அவன் பெரிய ஆன பின்னாடியும் எழுதுகிறான் பழைய நினைவுகளில். அதனால் நீங்கள் குழப்பிடக்கூடாது. அதில் ஒரு விஷயம் சொல்கிறான் பாருங்க, நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துளுக்குகிறார்கள். அப்படின்னா என்ன? அப்படின்னு வெட்டிக்கிட்டு போகிறது. பாடுற யாரா இவன்? ஆண்டவருடைய சமூகத்தில் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதுன்னு அவன் நினச்சாலும் ஆலயத்துக்கு இவன் போக முடியாது. ஆலயத்துக்கு போனால் வாசலை சாத்திடுவாங்க, ஏன்னா இவன் ஒரு புறஜாதியானாக மதிக்கப்பட்டான். அதனால் இந்த பலிகளெல்லாம் செலுத்தப்படும் பொழுது இவன் உள்ளே போக முடியாது. ஆலயத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும், ஆலயத்திற்கு போக முடியாது, அவன் போனான்னா சாத்திடுவாங்க ஆலயத்தை. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பலி செலுத்துகிற நேரம் வனாந்தரத்துக்கு போய் சொல்லலாம், மாலை பலி போல் என் கைகளை மொக்க நேராக வெறிக்கிறேன்ப்பா அப்படின்னு. அங்கே தான் என்னால் பலி செலுத்த முடியல, நான் இங்கே பலி செலுத்துகிற பலிபடத்தில் ஆடு கிடத்திருக்கும் தலை கூத்தனை. அப்போ அந்த ஆடு 2 காலை இப்படி விரிச்சிக்கிட்டு இருக்கும். அதை போல் எதுக்குப்பா நான் ஆட்டை பலி செலுத்தணும், என்னையே பலி செலுத்துறையா அப்படின்னு 2 கையும் வனாந்தரத்தில் போய் விரித்து, மாலை பலி போல் என் கைகளை உமக்கு உயர்த்துகிறேன், நானே பலியாக வர்றேன்னு சொல்லி ஆண்டவரை ஆராதிப்பானா. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நிந்தையான ஒரு நிலைமை பாருங்க. அவங்கிட்ட 11 அதிகாரம் 1 வசனத்தில்
அவனை பார்த்து அவன் குடும்பம் என்ன சொல்லுது, அல்லது அங்கே இருக்கிற நபர்கள் என்ன சொல்கிறாங்க? நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சி போல உன் மறைக்கு பறந்து போய் தொலையண்டா, எங்கேயாவது போயேண்டா, நாசமாக போயேண்டா, வீணாக போயேண்டா. அவங்க அப்பா ஆடை மேய்ச்சி கையில் கொடுத்துட்டு அவர் அனுப்பின இடம் எது தெரியுமா? எங்கே மேய்க்க போகணுன்னு சொன்னார் தெரியுமா? சிங்கமும் கரடியும் அவனை பட்சிக்கக்கூடிய மிருகங்களும் இருக்கிற இடத்துல கொண்டு போய் மேய்ப்போ அப்படின்னு சொன்னார். ஏன் தெரியுமா? சாகட்டும். என்ன பண்ணட்டும்? ஏன் கையால் இந்த குழந்தைய கொல்ல முடியாது, அதனால் ஏதாவது ஒரு மிருகம் அவனை அடித்து கொல்லட்டும், சாகட்டும். ஆனால் அவன் ஏன் அந்த சிங்கத்தையும் கரடியும் கொண்டா? இன்னொரு காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? அது அவன்கிட்ட ஆடை ஒப்படைப்பாங்க. ஒப்படைச்சிட்டு அதில் ஒரு ஆடு காணாமல் போனால் கூட, அல்லது ஒரு ஆடு அடிபட்டு வந்தால் கூட, இல்லை ஒரு ஆட்டுக்கு காயத்தோடு வந்தால் கூட அவனுக்கு கடினமான தண்டனை. கால் அப்படிங்கிற ஒரு கீரை இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது, தெரு ஓரத்தில் விளையும். அதை பறித்து சாப்பாட்டில் போட்டுட்டா அதை சாப்பிடவே முடியாது, சாப்பிடவே முடியாது. கசப்பான. அவன் சொல்கிறான் பாருங்க அந்த வார்த்தை. 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனமா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். நானோ 29ஆம் வசனத்தில் சொல்றார், நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், துயரமும் உள்ளவன். தேவனே, சாப்பிட உக்காந்தா தாவீது அப்பா, அவனுடைய தகப்பன், எங்கடா அந்த ஆடு கால் உடைஞ்சிருக்கு, என்ன பண்ண? மேய்க்க தானே சொன்ன உன்ன, எடுறா அந்த கீரைய, போடுறான் அவன் தண்ணியில், சாப்பாட்டில் போடுறா அப்படின்னு போட்டு கலந்து கொடுத்தா சாப்பிடவே முடியாது, வயிறெல்லாம் வீங்கிரும். இந்த கசப்பு கீரை வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா வயிறு வீங்கிரும், வலிக்க ஆரம்பிக்கும். அவன் சொல்கிறான் அந்த வார்த்தை 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கை? ஏன் ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? நான் பிறந்தது தப்பா? என்னுடைய சொந்த குடும்பமே எனக்கு இவ்வளோ கொடுமை பண்ணுது. ஒரு ஆட்டு ஏதாவது பாதிக்கப்பட்டதுன்னா அதுக்கு நான் பொறுப்பா? அவன் ஏன் சிங்கத்தை எதிர்த்தான் தெரியுமா? நான் சொல்கிறேன், இந்த சிங்கம் அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் அவன் பார்க்குறான், இந்த ஆடு இல்லைன்னு போனேன்னா நான் செத்தேன். இன்றைக்கி ராத்திரி 2 நாள் 3 நாள் சரியாக சாப்பிட முடியாது, வேதனை அழணும், கண்ணீர் வடிக்கணும், ராத்திரியெல்லாம் படுக்கையை நினைக்கணும், தூக்கம் வராது, வலி துடிக்கணும், அலறணும், கதறணும், ஐயோ என்னால் முடியலையேன்னு சொல்லணும், சாப்பிட்டாகணும், தண்ணி குடிச்சாகணும், வேறு வழி கிடையாது, இந்த துன்பத்தில் நான் வாழ்ந்து தான் ஆகணும், அதனால் இதை விட எனக்கு சிங்கம் ஒன்றும் பெருசு இல்லைடா அப்படின்னு போய் அடித்து அந்த ஆட்டை தப்புவித்து வந்தான். சிங்கம் பெருசு, கரடி பெருசுன்னு நினைக்க முடியாத அளவுக்கு இவனுடைய உபத்திரவம் பெருசாக இருந்தது. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான் 69ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிற காரணமே இல்லையா, நான் அவனுங்களுக்கு ஒரு தீமையும் செய்யலையா, பிறந்த ஒன்றே ஒன்று தான் தப்பு. எங்கள் அப்பாவுக்கு இந்த பிரச்சனை நேரத்தில் நான் பிறந்த பாருங்க, அதுதான் தப்பு. வேற நான் என்ன பண்ண? அது ஏன் தப்பா? நான் பண்ண தப்பா? நிமித்தமே இல்லாமல் என்னை பகைக்கிறாங்களே, காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறவங்க என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி, வீணா அவனை கொண்டுட்டா, ஈசாய் கூட கேட்க மாட்டான்டா, அவனை கொன்னா கூட பரவாயில்லடா, ஈசாய் சாப்பிட்டு தான்டா நினைக்கிறான், அவனை சாவச்சிடலாமா அப்படிங்கிற என்னை பகைக்கிறவர்கள் சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று, கொல்லலாமா, அவனை சாகடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க பலத்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு வசனம் சொல்றார் பாருங்க, நான் எடுத்துக்கொள்ளாததை எத்தனை வசனம்? 10ஆம் வசனமா வாசிங்க.
4 இருக்குதா? நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. அங்கே ஏதாவது ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு அந்த ஊரில் அப்படின்னா நேராக வருவாங்க. இவன் ஆட்டு மந்தையிலேருந்து ஒரு ஆட்டை எடுத்துட்டு, டேய் நீ தாண்டா திருட்டு போய, நீ தாண்டா எடுத்த, குடுறா ஆடை. இல்லை சார், ஐயா ஐயா நான் எடுக்கலையா, ஐயா ப்ளீஸ். அந்த நேரத்தில் அவன் குடும்பம் யாரும் உதவி வரமாட்டாங்க. நான் எடுக்கலைங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. குடுறா, நீ தாண்டா அந்த ஆட்டை, என் ஆட்டை எடுத்தேன்னு எடுத்துட்டு கொண்டு போவாங்களாம். நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு போயிடுவாங்கள்ல, கேள்வி கிடையாது. அதுக்கு மாறா எங்கடா ஆடு? அப்பா என்னவார், என்னடா 17 கொடுத்தேன், 16 தான் இருக்குது, எங்கே ஆடு? இல்லைப்பா அப்பா. என்னடா அப்பா, அவன் எடுத்துகிட்டு போயிட்டானா? டேய் அந்த கீரை எடுத்துகிட்டு வாங்கடா, கொடுங்கடா அவனுக்கு சாப்பிட்றா. தண்டனே அதாங்க, அந்த கசப்பு கலந்த ஆடு தாங்க, கீரை தாங்க. அது பேர் கால், GAL, கால். அந்த கீரையை தான் சாப்பிடணும். அதனால் பல நேரங்களில் சாப்பிட முடியாமல் அந்த வசனத்தை வாசிங்க. 10:8 என் ஆத்துமா வாடும்படி உபாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. என்னை இத்தனை பேர் அவமானப்படுத்தி பேசுகிறாங்க ஆண்டவரே, இதெல்லாம் என் இருதயத்தை உடைக்குது. ஏன் எனக்கு இவ்வளோ வேதனை? நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். வாலிப வயசு, 16-17 வயசுக்குள்ளே இருக்கிறான். அது சொல்கிறான், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறோன்னு உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. என்ன மாதிரி வேர்டு பாருங்க. அது யாராவது ஒருத்தர் பாவம் இந்த தாவீதுன்னு இரக்கம் காட்டுறதுக்கு இருக்காங்களா? ஐயா ஒருத்தரும் இல்லையே. எங்கள் அப்பா எப்படி பார்த்துட்டே இருக்காரு, அழுகுறேன், துடிக்கிறேன், வழியில் கதறேன், சாவட்டும் அப்படின்ட்டு போகிறாரு. எங்கள் அம்மாவை பார்க்குறேன், அவளுக்கும் என் மேலே அன்பு இல்லை. எங்கள் பிரதர்ஸை பார்க்குறேன், அவனுங்களை குறித்து வசனம் இருக்குது பாருங்கள், வாசிங்க. அவன் என்ன அழகாக சொல்கிறான் பாருங்களேன். 69:8 சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும். என் கூட எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தவன் தான் சார் அவன். எங்கள் அண்ணனுங்க தான், 7 பேர் அண்ணனுங்க. ஆனால் என்னை பார்த்தாலே வேறு மாதிரி பார்க்குறானுங்க, அந்நியனை போல் பார்க்குறானுங்க. டேய் என்ன ஆடு எங்க தொலைச்சிட்டியா? எப்பா தொலைச்சிட்டான் பாபா அப்படின்னு இருக்கிறவன்லாம் என்னை போட்டு கொடுக்குறதுக்கும் என்னை காப்பாற்றுறதுக்கு பரிதபிக்கிறதுக்கு வராமல் என்னை மாட்டி விடுறதுக்கு என்னை வேதனைப்படுத்துறதுக்கு தான் அவன் இருக்கிறான். ஒருத்தனாவது என்னை வந்து தேற்றுவான்னு பார்த்தேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதே 69 என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்தேன். அதில் எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ? ஒட்டுமொத்த ஊர்லேயும் ஒருத்தன் கூட. இந்த பெத்லகேம் ஊரில் எங்கள் அப்பா பெரிய பணக்காரர், ஜமீன்தார். எங்கள் அண்ணனுங்கள்லாம் கவர்மெண்ட் ஜாப், வசதியான வாழ்க்கை. ஆனால் நான் இவ்வளோ வேதனைப்படுறேன், மிகுந்த வேதனை எனக்கு. ஆனால் ஒருத்தராவது எனக்கு வந்து பரிதபிக்கிற ஒன்றும் வேண்டாங்க, என்னை காப்பாற்றல வேண்டாம் தாவீது, உன் நிலமை மாறிடும் தாவீது, கவலைப்படாத தாவீது அப்படின்னு ஒருத்தராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் கூட வந்து சொல்லலைங்க. எனக்கு ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன். தைரியமாகறா, எல்லாம் மாறும்டா, உன் பிரச்சனை எல்லாம் மாறும்டா, எல்லாம் நிச்சயமாக மாறும், கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிடும்டா அப்படின்னு ஒருத்தனாவது வந்து தைரியம் சொல்லுவான், தேற்றுவான்னு பார்த்தேன். ஒருத்தனும் இல்லையே. ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. 51ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்கிறான், 3ஆம் வசனம் 5ஆம் வசனம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். எங்கள் அம்மா பண்ணது பாவம். எங்கள் அம்மா பண்ண அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உட்படாமல் அவசரப்பட்டு எங்கள் அப்பா பண்ண தவறு, எங்கள் அம்மா பண்ண தவறு, இதில் தான் நான் பிறந்தேன். அது ஏன் தப்பா? ஹல்லேலூயா. 41ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவனை பார்த்து சொல்கிறாங்க, தோ அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும்,
யார் பார்த்தா அப்பால இருந்து அந்த ஊரில் இருக்கிற கடைசி மனுஷன் வரைக்கும் சாவேண்டா, எதுக்குடா உயிரோடு இருக்க, எப்போ அவன் சாவான், சிங்கம் அடிக்கல உன்ன, கரடி கடிச்சு கொள்ளல உன்ன, நீ சாவ மாட்டேன்றிய. எந்த பிள்ளைக்காவது இப்படி ஒரு நிலைமை வருமா? எந்த பிள்ளைக்காவது இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வருமா? நீ சாவேன். கோபத்தில் கூட சில நேரங்கள் நம்ம பிள்ளைகளை சொல்லிவிடுவோம், ஆனால் மனம் வந்து சொல்ல மாட்டோம். சில நேரங்களில் என் உயிர் எடுக்குதுன்னே வந்து ஏன்னா செதுக்குது தொலைதவர் அப்படின்னு கூட சில நேரங்களில் ஏதோ ஒன்று இதில், ஆனால் உண்மையான அன்பில் சொல்ல மாட்டோம். ஆனால் இங்கே அப்பா உண்மையாகவே சொன்னார், எப்போ சாவான், ஒருவன் என்னை பார்க்க வந்தால், தவிதே எப்படி இருக்கிற அப்படின்னு பார்க்க வந்தா வஞ்சனையாக பேசுகிறான். என்ன பண்ணுறான்? வஞ்சனையாக பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்க நினைத்து. எப்போ தெரியுமா இதெல்லாம்? இந்த கசப்பான கீரையை சாப்பிட அவன் எலும்பெல்லாம் உருகி அவன் நோய்வாய்ப்பட்டு சில நாட்கள் அவன் கிடக்கும்போது பார்க்க வந்தவங்க, சாவியா செத்துருவ போல இருக்க, செத்துருவான்டா அவன் அப்படின்னும்போது அதை வெளியில் போய் அவங்க சொல்கிற வார்த்தை என்னது? தீரா வியாதி அவனை பிடிச்சிருச்சு, கேன்சர் வந்துருச்சு, எய்ட்ஸ் வந்துருச்சு, அவனுக்கு நுரையீரல் பாதிப்பு வந்துருச்சு, செத்துருவான்டா அவன் என்று படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே நான் நொந்து நூலாகி கிடக்கிறேன். வந்தவன் ஒரு ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தேன், ஆறுதலும் சொல்லலை. வெளியில் போய் சாவு போகிறான்டாவன், இனி அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சுது. உங்களை யாராவது இப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? தாவீதுடைய நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். 26 சங்கீதம் 8ஆம் வசனத்தில், சரி இதெல்லாம் இருக்கட்டும், போய் தொலையுது, நம்ம சர்ச்சுக்கு போனால் ஏதோ கொஞ்சம் சமாதானமாக இருக்கலாம் அப்படின்னா, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கியிருக்கும் ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். அது உள்ள கூட என்னை கொண்டு போய் விட மாட்டேன்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் ராஜாவை ஆன பின்னாடி அந்த உடன்படிக்கை பெட்டி வரும் பாருங்க. எந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற ஆலயத்து வாசலில் கூட காலை வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்டா, நானே அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கு நானே ஏற்பாடு பண்ணேன்டா அப்படின்ட்டு தன்னுடைய ராஜ வஸ்திரத்தில் தூக்கி போட்டு, அந்த சணல் நூல் வஸ்திரம், அதுதான் அப்போது எப்போ ஆடு மேய்க்கிற அடிமைக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம், அதை தூக்கி மாட்டிக்கிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆடுனான் பாருங்க டான்ஸு. அவன் ஏன் ஆடுனான் தெரியுமா? இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற ஆலயத்து வாசலில் கூட காலை வைக்கக்கூடாதுன்னு சொன்னானுங்க. ஆனால் இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்டா, எவன்டா தடுக்க முடியும் என்ன? என் தேவன் என்ன வச்சிட்றான். அப்போ ஆடுனான் பாருங்க டான்ஸு. அந்த அடிமீன் ட்ரெஸ்ஸை போட்டான். அன்னைக்கு உள்ளதை நான் மறக்கலப்பா. ஹல்லேலூயா. அன்னைக்கு உள்ளதை நான் மறக்கலப்பா. அந்த இருதயம் இருக்கா? அன்னைக்கு எங்கேயோ கடந்தோம், நாம் எப்படியோ கடந்தோம். ஆனால் இன்றைக்கி நாம் நல்லா ஆகிட்டோம், ஆனால் அவரை விட்டுட்டோமா? அன்னைக்கு பிச்சைக்காரனாக கிடந்தோம், ஆனால் இன்றைக்கி உயர்த்தி வச்சுருக்கார். ஆனால் இன்றைக்கி அவரை மறந்துட்டோமா? அவன் தூக்கி போட்டான் ட்ரெஸ்ஸை. மீகாலுக்கு இதெல்லாம் தெரியாது, அவன் பொண்டாட்டிக்கு அவன் சொல்கிறா, ஏயா அப்படியே சணல் நூல் வஸ்திரம் போட்டால் உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியும், உன் உடம்பெல்லாம் காட்டிக்கிட்டு ஆடுவேன். இடுப்பில் வஸ்திரம் அணிந்திருப்பார்கள், ஆனால் சணல் வஸ்திரம் கழுத்துலேருந்து கால் வரைக்கும் நைஸாக இருக்கும். இடுப்பில் வஸ்திரம் இருக்கும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். அந்த ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் கவர்ச்சியாக போட்டுட்டு ஆடுறேன் பைத்தியக்காரி. இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே என் வாசலில் கூட என்னை விடலை, விட்ட கதவு சாத்திடுவாங்க. வாசற்படியிலே அவன் ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுவான், முது ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். அங்கே இடம் கிடைச்சா கூட போதியா, உள்ளே விட வேண்டாயா, வாசற்படியிலே உட்காந்து ஆராதிச்சுட்டு போயிடுறையா அப்படின்னு சொன்ன என்ன உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இப்போ உடன்படிக்கை பெட்டி என் பக்கத்தில், ஆலயத்துக்குள்ளே நான் போக முடியும், ஆனால் என் பக்கத்தில் இருக்கேன். இப்போ ஆட வேண்டாம், நான் ஆட்டம். அந்த உடன்படிக்கைக்கு பெட்டி முன்னாடி ஆடினா பாருங்க, அவன் பாருங்க, அந்த அதுதான் ஆலயத்துக்குள்ளே கூட என்ன விட மாட்டாங்க.
38ஆம் அதிகாரத்தில் அவன் பேசும்போது சொல்கிறான், என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்தில் நிற்கிறார்கள். ஏண்டா உங்கள் அப்பா உன்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு, உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் உன் சொந்தம் வந்தோம். அவன் சொல்கிறான், என் இனத்தார் கூட தூரத்தில் நிற்கிறாங்க, ஒரு பைக்கிட்ட வரல. ஏன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கெடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ வேற என்ன பண்ண முடியுங்க? இவ்வளவு அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, திருப்பி தாக்க முடியாது, அடிக்க முடியாது, பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும். செவிடனை போல ஊமையனை போல இருக்கிறேன். ஹல்லேலூயா. 31ஆம் சங்கீதத்தை திருப்பிக்கிடுங்க. 9ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், எனக்கு இறங்கும் கர்த்தாவே. அவன் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும் ஆண்டவரை திட்டலை, ஆண்டவர் அவமதிக்கலை, நேராக போனான், எல்லாத்துக்கும் தேவனையே பார்த்தான். உன்னை எவ்வளவு அவமதிக்கிற மக்கள், உங்களை நிந்திக்கிற, உங்களுக்கு வேதனை சூழ்நிலைகள், போராட்டங்கள், நீங்கள் ஆண்டவர் ஒரு நாளும் பேசுவீங்க, அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதில்லை, இயற்கையாகி நடக்கிறது. அந்த இடத்துல அவன் எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட. ஏங்க துக்கத்தினால வயிறு ஏன் கருகி போச்சு? அதுதான் அந்த கசப்பு கலந்த காடி. குடிக்க காடி, சாப்பிட கசப்பு கலந்த ஆகாரம். அந்த கீரையை போட்டு கொடுக்கறது, குடிக்கிற தண்ணியும் கசப்பு. நான் என்ன தான் பண்ணுறது ஆண்டவரே? என் வயிறும் கருகி போச்சு. என் அக்கிரமத்தினாலே என் பிராணன் சஞ்சலத்தினால், என் வருஷங்கள் தவிப்பினாலே கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிற்று. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலாயிட்டேன். யா உடச்சி போட்டாங்க ஐயா என் வாழ்க்கையை, ஒன்றுமே இல்லை, இனிமே போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு நல்ல பாத்திரமாக இருந்தால் தண்ணி ஊற்றுவாங்க, குழம்பு ஊற்றுவாங்க, ஏதாவது உபயோகமாக இருக்கும். உடஞ்ச பாத்திரத்தை தூக்கி போட்டுரும், அப்படி ஆயிட்டையா. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். வேற யாராவது தேடுனா பரவாயில்ல, சொந்த அப்பா அவருக்கு பிடிக்கல, நிந்தை. இவன் என்னுடைய இப்போ சாமுவேல் அவங்க வீட்டுக்கு வர்றாரு. இப்போ தான் இந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவம் நடக்க போகுது. சாமுவேல் வீட்டுக்கு வர்றார். டேய் பெத்லகேமுக்கு வர்றேன்பா. யார் வீட்டுக்கு வர்றீங்க? பெத்லகேமுக்கு வர்றேன்னு ஒன்று மொத்த பேர் என்ன ஆகிட்டாங்க? நீங்கள் அந்த சம்பவத்தை படிச்சிங்கன்னா நான் சொல்கிற சம்பவத்தோட கனெக்ட் ஆகும். 16ஆம் அதிகாரத்தை வாசிங்க. சாமுவேல் வரும்போது பெத்லகேமின் மூப்பர்கள் என்ன மாதிரி அவனை எதிர்கொண்டார்கள்? 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 16. ஈசாயினுடைய வீட்டுக்கு போகணுன்னு தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஈசாய் வீட்டுக்கு போகிறான். 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர், போதும் நிறுத்துங்க, தத்தளிப்போட. ஏங்க இந்த ஐயப்பாக்க சர்ச்சுக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் வர்றாருன்னு சொன்னால் சந்தோஷமாக போவேனா, தத்தளிப்போட போவேனா? சொல்லுங்க. எவ்வளோ பெரிய ஆள் வர்றாரு, நம்ம ஊருக்கு வர்றாரு. பேனர் கட்டுங்கடா, எல்லாம் ரோடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு சைடெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க, தலைவர் வர்றார், பேனர் கட்டுங்க, கொடி கட்டுங்க. அதான் சொல்லியிருக்கணும். சாமுவேலுக்கு எப்படி எடுத்து வர்றாங்க? தத்தளி போட வர்றாங்க. ஐயோ ஏன் வர்றாரு? ஏன்டா நீங்கள் பயப்பட்டீங்க? என்ன காரணம் தெரியுமா? இந்த ஈசாயின் தகவல் சாமுவேலுக்கு தெரிந்து அவர் வருகிறாரோ. நம்ம தானே சொன்னோம், இந்த பாருப்பா, தேவன் உன்னை பற்றி சொன்னார்னா, ஈசாய் நீ யூதன் தான் தேவன் சொன்னார்னா, இல்லை தீர்க்கதரிசி சொன்னார்னா ஓகேன்னு சொன்னமே.
ஒருவேளை அதை ப்ரூவ் பண்ண வர்றாரோ, தத்தளி போட போனாங்க. இப்போ தத்தளி போட போயாச்சு. அப்புறம் சொன்னார், இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சமாதானமாக தான் வர்றேன்யா அப்படின்ட்டார். சமாதானமாக தான் வர்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லதுக்கு தான் வர்றேன், ஈசாயை பலி விருந்து கூப்பிடு அப்படின்னார். ஈசா யாரெல்லாம் கூப்பிட்டாரு? இங்கே நீங்கள் அதை புரிந்து கொள்வது தான் அதை சொல்கிறேன். 7 பேரை கூப்பிட்டார். உன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுன்னார்னா எத்தனை பேரை கூப்பிடணும்? 8 பேர் தானே கூப்பிடணும், 7 பேர் தான் கூப்பிட்டார். சாமுவேல் ஃபஸ்ட்டு பையனை பார்க்குறான். பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறார், நல்ல செஸ்ட்டு கிஸ்டெல்லாம் வச்சு உயரமாக சும்மா ஜம்முன்னு இருக்கிறார் அப்படின்னு நினச்சி, இவனாக இருக்குமோ? இவன் இல்லடா, இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்டா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அவ்வளவு தூரம் தாவீதுடைய இருதயம் உடைந்து நொறுங்கின அந்த இருதயம் தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாக இருந்தது. உன்னை பிரச்சனைகளும் போராட்டங்களும் மனிதர்களும் உடைத்தாலும் நீ உடையவில்லை, தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாக இருக்கிறாய். நல்ல கையை தட்டுங்க. இவ்வளவும் என்ன உடைக்குது சொல்லாத, உன்னை உருவாக்குகிறது. அவர் வந்து பார்க்குறார், 7 பேரை ரிஜெக்ட். அப்பா சூஸ் பண்ணது 7 பேரை, அந்த அப்பா சூஸ் பண்ணது 8வது ஆளை. அவன் வர்றான். ஏன்பா 7 பேர் தான் உன் பிள்ளையாப்பா? இல்லை, ஒருத்தன் ஆடு மேய்ச்சினுக்கிறான். சாமுவேலுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடே உன் பிள்ளை இல்லையாப்பா அவன், அவனை கூப்பிடு, வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போ சாமுவேலுக்கு ஈசாய்க்கு தர்ம சங்கடம். சரி கூப்பிடுவோம், கூப்பிட்டார். அந்த உடனே ஆண்டவர் சொன்னார், இவன் தாண்டா, இவனே தாண்டா, இவனை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கணும்ல. இவன் தாண்டா. டேய், எல்லா பிரச்சனையும் வரும்போதும் எல்லாரும் இவனை உடைக்கும் போதும் எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவேன்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான்டா. அவன் தாண்டா வேணும். கூப்பிட்றான் அவனை, கூப்பிட்றான் அவனை. அல்லேலூயா. என்னைக்கு உன் பக்தியோ நீ வீணா போகுதுன்னு நினைக்கவே நினைக்காத. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற ஒரு ஜெபமோ ஒரு வார்த்தையும் ஒவ்வொரு கண்ணீரும் தேவனுக்கு முன்பாக போய் நிச்சயமாய் நிற்கும். தேவன் உன்னை கட்டாயமாய் தெரிந்தெடுப்பார். உன்னை அவர் சூஸ் பண்ணிட்டது எங்கன்னா தாயின் வயிற்றிலே. ஹல்லேலூயா. கூப்பிடுறான் அவனை அப்படின்னாரு. வர்ற வரைக்கும் வெயிட்டிங், வர்ற வரைக்கும் வெயிட்டிங். சாமுவேல் வெயிட்டிங், அப்பா வெயிட்டிங், அம்மா வெயிட்டிங், அண்ணனுங்கள்லாம் வெயிட்டிங். இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒருத்தன் வரணும். நான் சொல்லட்டுமா? ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், உன்னை துன்பப்படுத்தினவங்களாம் உனக்காக காத்திருக்கிற நேரம் வரும். இவ்வளோதானா? செத்துருவான் இவன், செத்துருவான் இவன், செத்துருவான் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இவனுக்காக வெயிட்டிங். போய் செத்துறேன்டா, சாவேண்டா அப்படின்னு சொன்னவர் வெயிட்டிங். தலைகீழ மாற்றினார் ஆண்டவர். நான் ஆராதிக்கிற தேவனை சாதாரணமாய் நான் நினைக்கவே கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவனை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் பொறுத்திருந்து பதில் செய்வார். என் பக்திக்கு உடனடியாக பதில் கிடைக்காவிட்டாலும் அவர் கட்டாயமாய் அதற்கு பதில் செய்வார். எந்த ஆலயத்துக்குள்ள உன்னை விட மாட்டான்னு சொன்னானோ அந்த ஆலயத்தையே உன் மகனை வச்சு தாண்டா நான் கட்டுவேன்னாரு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க அவர். உள்ள ஆண்டவர் அந்த இடத்துல வந்த உடனே, அவன் வந்த உடனே பார்க்குறார், இத்தனை நாளாக உன்னை தாண்டா நினச்சிக்கிட்டே இருந்தேன், டைம் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தேன், நேரம் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஒரு பெஸ்ட்டு தெரியுமா? ஆண்டவருடைய நேரம் வரும் வரைக்கும் கூட தாவீது மிஸ் ஆகலை, கரெக்டாக வந்துட்டான். அவனை கூப்பிடுறா, ஓடி வர்றாங்க. தாவீது, உங்கள் அப்பா உன்னை கூப்பிட்ற. எங்கள் அப்பாவா? ஐயோ என்ன போதோ தெரியலையே, எங்கள் அப்பா கூப்பிட்றாரா? எங்கள் அப்பா கூப்பிட்றாரா? நான் வரலடா,
என்னடா விஷயம்? சாமுவேல் வந்துக்கிறாரா தீர்க்கதரிசி, உங்கள் அண்ணனுங்கெல்லாம் கூப்பிட்டாரு, அப்புறம் போங்கடான்ட்டார். என்னத்துக்கு கூப்பிட்டாரு தெரில, போங்கடான்னு சொன்னார் தெரில. அப்புறம் சொன்னார் வேறு யாரும் இல்லையான்னு கேட்டார். என் பையன் ஒருத்தங்கிறான் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சினுக்கிறான், அவனை சரி கூப்பிடுன்னு சொன்னார், அதான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். எதுக்குடா நம்மளை போய் எதுக்குடா கூப்பிட்டாரு அவர்? ஐயோ வாடா நீ, உங்கள் அப்பா கூப்பிட்டுருக்காரு, அப்புறம் வரலன்னா அது வேறு பெரிய பிரச்சனையாகும், வாடா வேலைக்காரன் கூப்பிட்றான். ஓடுறான். போகும் பொழுது இவனுடைய எண்ணம் வேற, தேவனுடைய எண்ணம் வேற. ஹல்லேலூயா. உன் எண்ணம் வேற, அவர் எண்ணம் வேற. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நீ வேற ஒன்று நினச்சிக்கிட்டு ஓடியாந்த, இன்றைக்கி ஆலயத்துக்கு நீ வந்ததுக்கு வேற காரணம். ஆனால் தேவன் உன்னை எப்போ முன் குறிச்சிட்டார், உன்னை பார்த்துட்டே இருக்கிறார். நீ படுற பாடுகள் எல்லாம் இப்படி தாவீதுக்கு உதவி செய்ய முடியாதுன்றது இல்லை, அந்த டைம் வரும்போது தாவீதுக்கு உதவி செய்வேன். சாமுவேல்கிட்ட சொல்கிறார், இவன் தான் பாவன், இவ்வளோ தேசத்துக்கு எல்லாரும் புறக்கணிச்சாங்களே, தகப்பன் கூட சாவட்டோன்னு நினச்சானே, தாய் கூட தூக்கி எறிஞ்சாலே, அவன் தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் அப்புறம் தான் தாவீது எழுதுகிறான். நீங்கள் மாத்திரம் என்னை எடுக்கலைன்னா இது நடந்திருக்காது, நீங்கள் மாத்திரம் என்னை சூஸ் பண்ணலைன்னா இது நடந்திருக்காது. ஆகினால எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை தூக்கி எறிஞ்சாலும், நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானார், கர்த்தரின் ஜீவனின் பலனானார். அந்த பாட்டு எப்போ பாடினாலும் அழுதுருவேன், முடிஞ்சளவு கட்டுப்படுத்துவேன். அந்த பாட்டை எழுதும் பொழுதும் இந்த சங்கீதம் தான், அது 27ஆம் சங்கீதம் தான். அது அப்படியே ஃபுல்லாக பாட்டாக எழுதியிருக்கேன். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? ஆமாம், ஒரு 4-5 பேருக்கு முன்னாடி பாடியிருக்கேன். அது பாட்டு பாடினாலே எனக்கு கண்ணீர் வந்துடும். அதில் ஒரு சரணம் பாடும்போது மற்ற எல்லாத்துக்கும் அடக்கினாலும் அதில் மட்டும் அடக்க முடியாது. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் தாவீதுக்கு இப்படிப்பட்ட விஷயம் எப்படி வந்தது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, அவனை அவ்வளவு உடைச்சது தான் காரணம். தகப்பனும் தாயும் உறவுகளும் சொந்தங்களும் பந்தங்களும் எல்லாரும் உடைச்சது தான் காரணம். அந்த உடைவு தான் அவனை உருவாக்கி ஒரு சிறந்த தலைவனாய் கொண்டு வந்து நிறுத்தியது. ஹல்லேலூயா. அதனால் நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ வேதனைகள், ஏன் இவ்வளோ சங்கடங்கள், ஏன் இவ்வளோ வருத்தங்கள்னு சொல்லி யோசிக்கவே வேண்டாம். எல்லாவற்றையும் நம்மை உருவாக்க தேவனை அனுமதிக்கிறார், நம்மளை கொண்டு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார். அந்த இடத்துல தாவீது வந்த உடனே ஆண்டவருடைய உள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். சாமுவேல் அவனை அனாயிண்டிங் பண்ண, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சாமுவேல் அந்த கொம்பு தைலத்தை எடுத்து, அப்படி தானே, கொம்பு தைலத்தை தானே எடுத்து பண்ணுறாரு, தைல கொம்பை எடுத்து அவன் மேல் ஊற்றி சகோதரர்களுக்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணுறார். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இறங்குறார். இதுக்கப்புறம் ஒரு லைஃப் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தெரியாது. அதைத்தான் நான் இன்றைக்கி சொன்னேன். பிஃபோர் த அனாயிண்டிங், ஆஃப்டர் த அனாயிண்டிங். அபிஷேகம் பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவன் நிலைமையே வேறு, பரிசுத்த ஆவி வந்ததுக்கப்புறம் அவன் நிலைமையே வேறு. ஆவியானவரோடு நீ இருந்தால் தான் உன்னுடைய லைஃப்பை வேறு மாதிரி போகும். அவரை பகைச்சிக்கிட்டு, அவரை விட்டுக்கிட்டு, அவருக்கு வெறுப்பான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வாழாத, அவருக்கு இஷ்டமானதை செய். டெய்லி எழும்பினோடனே ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்கள், ஆவியானவரோடு இருங்க. அவர் மட்டும்தான் உங்கள் லைஃப்பினுடைய ஸ்டைலை தலையெழுத்தை மாற்றுகிறவர். ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா கிட்டேருந்து அழைப்பு வருது, கமான். அவன் வந்ததுக்கப்புறம், அவனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் ராஜா கூப்பிடுறாரு, வாப்பா என்ன வேணும்? ராஜாவுக்கு கிட்டார் வாசிக்கணும். ஜின் ஜின் சாக் ஜின் ஜின் சாக் ஜின். இவர் வாசித்தார்னா அங்கே இருக்கிற பொல்லாதாவி ஓடி போயிடும். முதல்லையே பேய் துரத்துகிற ஊழியம், ஓஷிப் மியூசிக் வாசிக்கிற ஊழியம்,
எத்தனை ஊழியம் வருது பாருங்கள், டக்கு 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 டக்குன்னு வருது. அதுக்கப்புறம் ஒரு வார் வருது, ஒரு யுத்தம் வருதுன்னு ஒன்று, டேய் நீ வீட்டுக்கு போடா, நீ போய் கிட்டார் வாசிச்சு என்னடா பண்ண போகிற, போடா வீட்டுக்குன்னு அனுப்பிட்டாங்க. அப்போ அங்கே வார் நடந்துட்டு 40 நாளாக வர்றான் ஒருத்தன், டேய் ஒரு ஆம்பளை இருந்தால் வாங்கடா, கொண்டி வாங்கடா, என் கூட சண்டை போடுங்கடா பார்க்கலாம், நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்தால் வாங்கடான்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணணும்? எல்லா பயல்களும் பயந்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான், சவுளு முதற்கொண்டு. எதாச்சும் உள்ளே வர்றான், அவங்க அப்பா அனுப்புனாருன்னு, வேலைக்கார பயில போய் அவனுங்களுக்கு போய் பால் கட்டி பால் ஆடை அது இதுன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வா, அப்போ திராட்சை ரசம் என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு வா போ அப்படின்னு அனுப்புகிறார். இவர் வர்றார். அவர் நினச்சிக்கிட்டாரு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அவங்க அப்பா செஞ்சது தான், இனிமேல் செய்கிறதெல்லாம் உங்கள் அப்பா செய்கிறதில்ல, உங்கள் அப்பா வச்சு நான் செய்கிறேன். அதான் ஆவியானவர். எப்போ அபிஷேகம் உனக்குள்ளே வந்ததோ, எப்போ ஆவியானவர் உனக்குள்ளே வர்றாரோ, அப்பத்தில் இருந்து நடக்கிறதெல்லாம் அவர் சித்தம், ஓ சித்தம் இல்லை, உன் அப்பா சித்தம் இல்லை, மற்றவன் சித்தம் இல்லை, தேவனுடைய நோக்கம் மேலே வந்துடுது. அவ்வளோதான். வந்து நின்று பார்த்தா கோலியாத்து. இவனுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம். சிங்கம் என்ன, கரடி என்ன, கோலியாத்தோ நமக்கு தூசு தான், அழிச்சிட முடியுமா? நீ கசப்பான கீரையை கொடு, சிங்கத்துக்கிட்ட கொண்டு போய் விடு, கரடிக்கிட்ட கொண்டு போய் விடு, என் மேலே ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது, அது நிறைவேறதுக்கு முன்னாடி எந்த சிங்கத்தாலையும் நான் அழிக்க முடியாது, கோலியாத்தையும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. கோலியாத்து அப்புறம் 1 by 1 பண்ணால் பார்த்தா கடைசியில் ராஜாவாகி இன்னைக்கு இயேசுவினுடைய சந்ததியினுடைய அவருக்கு குமாரன், தாவீதின் குமாரன்னு இயேசுவை கூப்பிடுற அளவுக்கு உயரத்தில் தூக்கிட்டு போய் வச்சுட்டாரு. நான் ஒன்னே சொல்லட்டா, நீ எவ்வளவு பாடுபடுறியோ அவ்வளவு உயரத்துக்கு போயிடுவேன். நீ கொஞ்சம் பாடு கொஞ்சம் உயரம், ரொம்ப பாடு ரொம்ப உயரம். எது வேணும்? உயரம்தான் வேணும். ரொம்ப பாடு இருக்குமே, எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனையா. பிறந்ததுலேருந்தே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இதில் ஏதோ ஒரு பகுதி நம்ம அப்படி வந்துட்டு போயிருப்போம், அல்லது அது நமக்குள்ளே வந்துட்டு போயிருக்கோம் இல்லை, முழுசும் கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம். சிலருக்கு அம்மா அப்பா கைவிட்டிருக்கலாம், சிலருக்கு உடன் பிறப்புகள் வெறுத்திருக்கலாம், சிலருக்கு நம்பினவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கலாம், சிலருக்கு ஃபுல்லாகவே தாவீதை போலவே தான் என் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கலாம், சிலருக்கு ஏதோ ஒரு பாட்டு இருக்கலாம். ஏதோ ஒன்று ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணிடலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் எத்தனை வசனம் அது? 13. ஆமென். இந்த வசனத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். என்ன 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 நிரப்புங்க பரிசுத்த ஆவியால். அவ்வளோதான். என்ன அப்படியே கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம்.